காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvet Stores and buy these sarees. Velvet Stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து, பொதுவாக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன். என்னை அழைத்து நவம்பர் 14ஆம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும், டெல்லி வரைக்கும் போகணும், காலைல போயிட்டு முடிந்தா நைட்டே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியாது, ஏன்னா அது காரணம் தெரியாது எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இப்படி சொல்ல மாட்டானே, எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டானா, நிறைய தொலைக்காட்சி பார்க்குறானா, வேற யாராவது ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு. நான் யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. பார்த்தாரு, முடியாது அப்படின்னு. என்ன முடியாது, என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா? ஆமா கொடுத்துருக்குறேன். நான் டெல்லி போகணும்னு சொல்றேன், அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி. நான் காரைக்குடி போகணும்னு சொல்றேன், நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? காரைக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க? சுபவி என்ன வந்து தேதி வாங்கியிருக்காங்க. ஆமாம்மா மன்னிச்சிரு, நீ போயிட்டு வந்துரு, நான் டெல்லிக்கு வேற யாராவது அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அதை குறிப்பிட்றேன்னா, இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க, துணை முதலமைச்சரே வந்திருக்கிறார், துணை முதலமைச்சரே வந்திருக்காருன்னு. நிஜமாக சொல்கிறேன், அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை. உங்கள் வீட்டு பிள்ளையாக, இந்த குடும்பத்தில் ஒருவனாக அங்கே வந்திருக்கிறேன். நானும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். உங்களுக்கு தெரியும், பிறந்ததுலேருந்து மிக நெருங்கிய நண்பர்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது. அதில் ஒன்று இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சுருப்போம். சில பேரை செல்ல பேர்களை வெளில சொல்ல முடியும், சில செல்ல பேர்கள் வெளில சொல்ல முடியாது. அதெல்லாம் காரண பெயர்களாக தான் இருக்கும். அது மாதிரி அண்ணன் சுபவி அவர்களுக்கு நாங்கள் வச்சிருக்கக்கூடிய நிக் நேம் என்ன தெரியுமா? டிராவிடியன் என்சைக்ளோபீடியா. அப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டன் தான் அண்ணன் சுபவி அவர்கள். எங்களுக்கே ஏதாவது ஒரு கருத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, வரலாற்றில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, நெஞ்சுக்கு நீதி எடுத்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் முதல்ல கேட்கறது அண்ணன் சுபவி அவர்களுடைய உரை. அண்ணன் சுபவி அவர்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டன். அவருடைய கழகம் கரம் பற்றி இன்னைக்கு கழக இளைஞரணியும் சரி, நானும் சரி, என்றென்றைக்கும் அவர் பின்னேறியே நாங்கள் நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்காக நாம் இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இருக்கோம். ஆனா திராவிடம்னா என்னன்னே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாசிச பாஜகவோடு சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அழிக்கின்ற வேலையில அவர் ஈடுபட்டு இருக்கிறார். திமுக என்பது போராட்டத்தாலும் தியாகத்தாலும் உருவான இயக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, டெல்லியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியமான எதிர்கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை கட்சி. நாம இப்படி கொள்கையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கொள்கையற்ற கூட்டமா, வன்மத்தை அவதூறுகளை பரப்புற கூட்டமா இன்னைக்கு ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்கு. திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை, திமுக உடைய குரல்ல இன்னைக்கு நாடு முழுவதும் பரவுறதை பார்த்துட்டு பாசிச பாஜகவுக்கும் அடிமை கூட்டத்திற்கும் இன்னைக்கு ஒரு மிரண்டு போயிருக்காங்க. நம்ம சுடுதண்ணி வைக்கும் போது பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி ஒரு தட்டு வச்சு மூடி கீழே நெருப்பு வச்சு விடுவோம். கீழே இருக்கிற அந்த நெருப்புனால அந்த சூடு ஏறி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பாத்திரத்தை மூடி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த தட்டு மெதுவா ஆட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவுடைய
தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்த வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியையும் ஆட வச்சிருக்கு. அதனாலதான் திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு எப்படியாவது திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்ச்சியில ஒரு பகுதி தான் இப்ப நடக்கின்ற எஸ்ஐஆர் அப்படின்ற அந்த திட்டம். திமுகவுக்கு ஆதரவான இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும், நீக்கணும். குறிப்பா சிறுபான்மை மக்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும். மிகுந்த கவனத்தோடு நாம பணியாற்ற வேண்டும். 2026 நம்முடைய கழக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும். நிச்சயம் வெற்றி பெறும். நம்முடைய கழகம் 7வது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும். நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைப்பாரு. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வைப்பாங்க. அந்த வெற்றி கிடைக்கும். அதற்காக அடுத்த 4 மாதங்களும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும். இன்னைக்கு அண்ணன் ராமசுப்பையா அவருடைய 118வது நிகழ்ச்சி, 18வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில நம்ம அத்தனை பேரும் கலந்துகிட்டு இருக்கிறோம். எழுச்சியோட கலந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய உணர்வுகள்லாம் பகிர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு பல பேர் புதுசா கட்சி தொடங்குறாங்க. வரட்டும், வேணான்னு சொல்லல. கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவருடைய புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. கட்சிக்கு விட்டுருங்க, தலைவருக்கே வரலாறு கிடையாது. ஆனா ஒரு இயக்கத்துடைய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறுங்கிறத இன்னைக்கு மாலை நாம நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். அப்படிப்பட்ட அண்ணன் ராமசுப்பையா அவருடைய பிறந்தநாள் விழாவில் நாம் அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அணிக்கு, நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தருவோம். அண்ணன் ராமசுப்பையாவுடைய பிறந்தநாளில் அந்த சபதத்தை ஏற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் சுபவீரன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.